இன்னைக்கு எல்லாமே ஏஐ மயம் தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து கம்பெனி சிஇஓ வரைக்கும், கடலை போடுறதுல இருந்து கண்டென்ட் கிரியேஷன் வரைக்கும் எல்லாமே ஏஐ நம்பிதான் இருக்கு. இப்படி உலகமே ஏஐ சுற்றி சுழல்வதற்கு காரணம் சாட்ஜிபிடி. அந்த சாட்ஜிபிடி அறிமுகமான தினம் இன்று. சாட்ஜிபிடி வரதுக்கு முன்னாடி ஏஐ அப்படிங்கிறது பயன்பாட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப ரகசியமாக இருந்துச்சு. பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ் தான் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ்க்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதை பயன்படுத்தணும்னாலே ஒரு பெரிய டெக் புலியாக தான் இருக்கணுங்கிறது தான் நிலைமையாக இருந்துச்சு. அதை சாட்ஜிபிடி தான் மாத்துச்சு. 2015 சாம் ஆல்ட்மன், இலான் மஸ்க்லாம் சேர்ந்து ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை தொடங்கினாங்க. அந்த கம்பெனிலேருந்து 2018 இலான் மஸ்க் வெளியில் வந்துட்டார். அந்த கம்பெனி தான் ஏஐ புரட்சிக்கு முக்கியமான காரணம். ஒரு சின்ன சேஞ்ச், நேரடியாக ஏஐ கூட சேட் பண்ணி கட்டளைகளை இடக்கூடிய ஒரு மெத்தடை உருவாக்குனாங்க. அதுதான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே புரட்டி போட்டுச்சு. சாட்ஜிபிடி அறிமுகமான 5 நாள்ல 1 மில்லியன் பேர் அதை பயன்படுத்தினாங்க. ஒரு மாசத்துல அது 100 மில்லியனை தொட்டுச்சு. எந்த ஒரு அப்ளிகேஷனும் இவ்வளவு வேகமா வளர்ந்ததே கிடையாது. இவ்வளவு யூசர்ஸ் வந்ததில்ல. உலகத்தின் போக்கையே அதுக்கப்புறமா மாத்தி போட்டுச்சு சாட்ஜிபிடி. பெரிய பெரிய டெக் ஜாயின்ஸ்லாம் அவங்க பங்குக்கு அவங்களுடைய ஏஐ அறிமுகப்படுத்தினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஏஐ மூலமா முடிச்சாங்க. யூனிவர்சிட்டிஸ்லாம் ஏஐக்கு முதல்ல தடை விதிச்சாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல கம்பெனிஸ்லாம் ஆட்களை தூக்கிட்டு ஏஐ வச்ச கம்பெனியை நடத்தலாமான்னு யோசிக்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. கண்டென்ட் கிரியேஷன், இன்ஃப்ளூயன்ஸ், சினிமா துறையே இதுக்கப்புறமா டோட்டலா மாறிச்சு. இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையே பலருக்கு ஏஐ கூட பேசிதான் தொடங்குது போகுதுன்னா பாத்துக்கோங்க. இப்படி உலகத்தின் போக்கையே மாற்றிய சாட்ஜிபிடியை ஓப்பன் ஏஐ 2022 வருடம் முதலாக உலகிற்கு அறிமுகப்படுத்திய தினம் இன்று.